உன் சரணத்துல பக்தி வரணும். யதா துவச்சரணாம் போஜே ரதி ஸ்யாத் அனபாயினி. துவச்சரணாம்போஜே ரதிஹி ஸ்யாத் அனபாயினி. அனபாயினின்னு சொன்னா எந்த விதமான மாற்றமில்லாமல் மாறாமல் நிரந்தரமாக தீவிரமான பக்தி ஏற்படணும். ரதி ரதி ரத்தினா பக்தி பிரியம் ஏற்படணும், அன்பு ஏற்படணும். உன் சரணத்தை விட்டு என் மனசு பிரியக்கூடாது. இப்ப ஏற்பட்ட அனுகிரகம் ஒண்ணுதான் எனக்கு வேணும், அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டாள். சந்தோஷமா அனுகிரகம் பண்ணி விக்கிரகத்தை தூக்கி கொடுக்குறாள். இது நான் பூஜை பண்ண விக்கிரகம், பரம்பரையா வந்திருக்கக்கூடிய விக்கிரகம், எங்க அம்மா அப்பா 3 தலைமுறை பூஜை பண்ணி இருக்கக்கூடிய விக்கிரகம், வச்சு நீங்க ஆராதனம் பண்ணுங்கன்னு கொடுக்குறாள். அப்படி பிரதட்சணம் பண்றாள், நமஸ்காரம் பண்றாள், பிரதட்சணம் பண்றாள், நமஸ்காரம் பண்றாள். அங்கேருந்து பகவானை விட்டு விலகிறதுக்கு மனசே வரல. கிளம்பி போறான் சுவாமி, இந்த சரீரத்தை விட்டுட்டு கிளம்புறான்ற அந்த செய்தி மனசை போட்டு தொலைச்சி எடுக்கிறது. கிளம்பி வரார் உத்தவர். இப்படி தானே தன்னை பூஜை பண்ண விக்கிரகம், அம்மா அப்பா பூஜை பண்ண விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை உத்தவர்கிட்ட கொடுத்து அவர் பூஜை பண்ணி அதுக்கப்புறம்தான் அந்த விக்கிரகத்தை கடைசியில பிரளய காலம் வந்த பொழுது குருவும் வாயுவுமாக சேர்த்து அந்த விக்கிரகத்தை அப்படி முதந்துன்னு இருக்க ஜலத்துல முதந்துன்னு இருக்கக்கூடிய விக்கிரகத்தை தூக்கின்னு வந்து அப்படி மேற்கு சமுத்திர கரையில கொண்டு வந்து குருவாயூர் என்ற க்ஷேத்திரத்துல கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி பகவான் குருவாயூரப்பனாக இருக்கான். மாத்ராச்ச பித்ராச்ச ததோத்தவேனா சம்பூஜிதாயஸ்து நமோ ஹரே தே நாராயண 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 நாராயண. மாத்ராச்ச பித்ராச்ச ததா உத்தவேன சம்பூஜிதாயஸ்து நமோ நமஸ்தேன்னு அம்மாவனாலையும் அப்பாவனாலையும் உத்தவர்னாலையும் பூஜை பண்ண விக்கிரகமாம் சுவாமி ஸ்வயம் பூஜை பண்ண விக்கிரகம். பெயர்பட்ட ஸ்வரூபம்தான் அது, விக்கிரகம் இல்லை, பகவானுடைய பிரத்யக்ஷ ஸ்வரூபம். ரெண்டு இடத்துல தன்னுடைய சக்தியை கிருஷ்ணாவதாரம் முடிஞ்ச உடனே இறக்கி வச்சான். ஒன்று தாம் பூஜை பண்ண அந்த விக்கிரகத்தில், ரெண்டாவது ஸ்ரீமத் பாகவதத்தில். அந்த ரெண்டுத்தையும் நம்ம பிடிச்சிக்கணும். குருவாயூரப்பனை பிடிச்சிக்கணும், பாகவதத்தை பிடிச்சுட்டோம்னு சொன்னால் கிருஷ்ணனை பிடிச்சுட்டோம், அவ்வளோதான். உன் சரணத்தில் பக்தி வரணும். யதா துவச்சரணாம் போஜே ரதி ஸ்யாத் அனபாயினி. துவச்சரணாம்போஜே ரதிஹி ஸ்யாத் அனபாயினி. அனபாயினின்னு சொன்னா எந்த விதமான மாற்றமில்லாமல் மாறாமல் நிரந்தரமாக தீவிரமான பக்தி ஏற்படணும். ரதி ரதி ரத்தினா பக்தி பிரியம் ஏற்படணும், அன்பு ஏற்படணும். உன் சரணத்தை விட்டு என் மனசு பிரியக்கூடாது. இப்ப ஏற்பட்ட அனுகிரகம் ஒண்ணுதான் எனக்கு வேணும், அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டாள். சந்தோஷமா அனுகிரகம் பண்ணி விக்கிரகத்தை தூக்கி கொடுக்குறாள். இது நான் பூஜை பண்ண விக்கிரகம், பரம்பரையா வந்திருக்கக்கூடிய விக்கிரகம், எங்க அம்மா அப்பா